போகிறோன்னு கேட்டிங்கன்னா அடுத்த வேலையாக நம்ம இந்த படிக்கட்டுமே பார்த்தோம்ல. ஆமாம். ஐயோ தாத்தா, நம்ம இன்னும் இந்த இதை தாத்தாவை பார்க்கவே இல்லைன்னு சொல்றது கூட வந்துச்சு பாருங்க பல்செட்டு. இங்கே இருக்கும், நல்லதாக போச்சு. நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம்ல, இந்த டோர் ஹேண்டில் இங்கே மாட்டிகிட்டே போயிடுவோம். இதை வெடிக்கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அவங்களுக்காக. இதுக்குள்ளேயே டைனமைட்டு. தாத்தா 2 பேருமே வந்துட்டு மாட்டிக்கிட்டீங்க. வாண்டடாக வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்க. மாற்றிக்கின்னா 60 ஏய் படாக்கண்ணன் தாத்தா 2 பேருமே வந்துட்டிங்களா? சரி, அதுங்க 2 சந்தோஷமாக போட்டுரும். நம்ம வேலையை பார்ப்போம். அது ஐயோ கொடாக்கண்ணன் மிஸ் ஆயிட்டானா? இந்த கொடாக்கண்ணன் மட்டும் மிஸ் ஆயிட்டான். அவனை போட்டிருந்தா நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே வெடிகுண்டு எது இருக்கா? இந்த ட்ராயருக்குள்ளே எது இருக்குன்னு பார்க்கலாம். ரெவால்வர் பாட்டு தேவையே இல்லை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிளாங்க் மாதிரி இருக்கும். இந்த பிளாங்க் எதுக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த பிளாங்க் மூலமாக தான் நம்ம இந்த டைமண்ட் இருக்க முடியும். அப்படியே இங்கே தானே இருக்கும். அந்த பவரை ஆஃப் பண்ணிட்டு போய் அந்த இன்னொன்று ரூம் இருக்கும்ல, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அப்படியே பிளாங்கையும் போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. பவர் ஆஃப்னா அவங்க டைரக்ஷன் ஃபுல்லாக பவர் ஆஃப். என்னது இது, பவர் ஆஃப் ஆயிடுச்சு. நான் போய் பார்க்குறேன். ஓகே, கொடாக்கண்ணன் வந்துட்டு இருப்பான் ஆண்ட வேலை. கிளவியும் வந்துடுவான். வேலை குட் நியூஸ் என்னன்னா, இந்த பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அதுங்களுக்குள்ள சவுண்டு கேட்காது. ஆனால் இந்த கேமில் நம்ம பிசியில் ஆடினோம்னா நம்மளுக்கு ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும், ரொம்ப இருட்டாகவே இருக்கும். அதனால் டார்ச் லைட் வந்துருப்பாங்க. இந்த கேமை நீங்கள் பிசியில் ஆடி பாருங்க. அடே நீ ஏன்டா வந்துட்டே இருக்கே கொடாக்கண்டனே? வாடா மச்சி, வளர்க்க வருங்க. தொப்பை தெரியுது வருங்க. தொப்பை இவனுக்கு. அண்ணே ஏன்னா இவ்வளோ பொறுமை உங்களுக்கு? ஒரு வேளை உன் பேரே பொறுமையான கொடாக்கண்டனா இருக்குமோ? அடே குட் நியூஸ் என்னன்னா, இவன் போயிட்டான். இந்த ரூமில் என்ன இருக்கு? இந்த டோரை சாத்திடுவோம். அப்போ தான் அவனுக்கு பிடிக்காது. சாட்ட முடியாத. சாரி கேஸ் ஃபார் த பேக்ரவுண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழியே வந்துடுவோம். கொடாக்கண்டனே அவன் கண்டிப்பாக வருவான் அந்த சவுண்டை கேட்டு. ஐயோ பிளாங்க்கு. ஐயோ நல்லா வேலை. பிளாங்கை மட்டும் நான் கீழே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இன்னும் நம்மளுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிருந்தா இந்த மோனலிஸை எடுத்துகிட்டு போயிடலாம். இது நம்மளுக்கு இன்னும் தேவைப்படுமான்னு தெரியல. ஏன் அப்படின்னா, ஐயோ கொடாக்கண்டனே, அப்பாடா கண்ணு தெரியாதா? பரவாயில்ல, இவனுக்கு கண்ணு தெரியாதுன்றது ஒரு இதை எங்கே எப்படி மாட்டுவேன்? இது மேலே போய் தான் மாட்ட முடியும். அடே வெடா கண்டனா? அண்ணே வணக்கம், சௌக்கியமா? வீட்டில் எல்லோரும் அண்ணி எல்லாம் இருக்காங்களா? நல்லா இருக்காங்களா? ஏங்க இந்த இடத்துல தேனி வாசம் அடிக்குது? சப்போஸ் நம்ம கிச்சனில் மாட்டிக்கிட்டோன்னா கூட இந்த வழியை யூஸ் பண்ணி போய்க்கலாம். பவர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பவர் வந்துருச்சு. அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஐயோ வெடா கண்டன் வந்துட்டான்டா. சீக்கிரமாக போய் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரோபார் மூலமாக அதோட வேலை எல்லாத்தையும் பண்ணும். இந்த ஏண்டா விளம்பரமாக போட்டு சாவடிக்கிறீங்களா? டூம்ஸ்டே. இந்த தண்ணி சவுண்டு கேட்டாலே நம்ம நீங்கள் தண்ணியில் தான் அடைச்சி வைப்பாங்க, எனக்கு தெரியும்டா. நீங்கள் என்னன்னு கோடு என்ன கோடு? 4341. 4341. ஐயோ ஏங்க இது இன்னும் பக்கான்னு தெரில. இந்த சாவி கொடுக்குறவங்க போயிட்டாங்க. அவங்க கையில் தான் இங்கே கேஜி இருக்குது. ஐயோ இந்த குரோபார் வச்சாச்சும் எதாவது பண்ண முடியுமா? ஏங்க இந்த குரோபார் வச்சு திறந்துடலாங்க. இவன் கேஜிக்கும் ஒன்றும் வேணாம். குரோபார். ஐயோ கிளவி உண்டா. கொலவெறிடா கொலவெறி. இதுக்கிட்ட தப்பிக்கணும்னா ஒரே வழி இருக்கிறது இந்த வழியும். கடவுளே, நல்லா வேலை கிளவி பார்க்கல.
4341 the code. கிளவி போகுது.